அதான் என்னால அவர் வரத்துக்குள்ள ஸ்டேஷனுக்கு போக முடியும். குறும்புத்தனம் பண்ணாம இருக்கணும்னு. சரி, பயப்படாம போயிட்டு வாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்கு? அப்பாவோட ஃப்ரெண்ட் குஷி அங்கிள் இப்ப வராரு. அவர் வர முதல்ல எனக்கு பேக்கெட் பண்ணி கொடுப்பாரு. ரொம்ப நல்லா அங்கிள். அப்படியா? ஹலோ, ஆமா சொல்லுங்க. என்னங்க சொல்றீங்க? அப்படியா? என்னமா சொல்றீங்க? அவர் இருக்கிற ஊர்ல வெதர் நல்லா இல்லன்னு சொல்லி ஃளைட் எடுக்காம விட்டுட்டாங்களாம். அவர் வராதது எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு. அவர் குடுக்குற பாக்கெட் மணில டாய்ஸ் காமிக் நீ என்னென்னமோ வாங்கலாம்னு கற்பனை பண்ணி வச்சிருந்தானே. நோபிட்டா, நீ அவர் வரலன்னு கவலைப்படுறியா இல்ல பாக்கெட் பண்ணி வரலன்னு கவலைப்படுறியா? அவர் வந்து அம்மா இன்னும் கொஞ்சம் நல்லா சமைப்பாங்க, அப்புறம் நல்லா சாப்பிடலாம். அவ்வளவுதானே? அதுக்கு என்கிட்ட ஒரு நல்ல டிவைஸ் இருக்கு. இத நீ இப்ப என்னன்னு சொன்ன? நான் சொல்றது கவனமா கேளு. சாப்பிடுற பொருள் எதுவும் நினைக்காத. நீ இந்த வீட்டுக்கு யார் வரணும்னு ஆசைப்பட்டியோ அவங்களே நினைச்சுக்கோ. இந்த பெல்ட் அவங்கள மாதிரியே ஒரு டூப்பா கூட்டிட்டு வந்துரும். அப்படியா? உன்னால அங்க ஒரு நம்பர் பார்க்க முடியுதா? அப்படின்னா அத்தனை தடவை நீ இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா அது ஆட் நம்பரால இருக்கு. சரி, வேணும்னா ஒண்ணு பண்ணலாம். இதுல 10 நீ யூஸ் பண்ணிக்க, 1 நான் யூஸ் பண்ணிக்கிறேன். மொத்தத்துல ஈவன் நம்பர் ஆயிடும். ஓகே, முதல்ல அதை நீயே யூஸ் பண்ணு. நானா? சரி, ஓகே, நான் ட்ரையல் பாக்குறேன். மீச்சான தான் கூப்பிட போறேன். மீச்சான், சீக்கிரமா இங்க வா. மீச்சான், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இங்க பாரு, இது 21st centuryல யூஸ் பண்றது. இத நான் உனக்கு கொடுக்கிறேன். நம்ம திரும்பவும் சந்திக்கலாம். போயிட்டு வா. சூப்பர். டோரிமான், அந்த அங்கிளையும் கொஞ்சம் கூப்பிடு. இது அங்க போய் நின்னு அந்த மைக்ல சொல்லு. ஆமா, அவரோட பேரு என்னப்பா? கண்டுபிடிச்சிட்டேன். கியூஷா அங்கிள், சீக்கிரமா வாங்க. நான் பழம் எடுத்து வந்திருக்கேன். நான் கேக் எடுத்து வந்திருக்கேன். நீ கூப்பிட்ட கியூஷாங்கிற பேர்ல இருக்கிற எல்லா அங்கிள்ஸுமே வந்துட்டாங்க. போதும் போதும். போயிட்டு வாங்க. நான் வீட்டுக்கு வந்துட்டேன். என்னாச்சுங்க? அதுவா, திடீர்னு உடம்பு முடியாம ஜுரம் வந்துருச்சு. ஆமா, என் ஃப்ரெண்ட் எங்க? அவர் வரலன்னு போன் பண்ணி சொல்லிட்டாரு. சரி, உங்களுக்கு வேலை இன்னைக்கு எப்படி போச்சு? இன்னைக்கு ஒரு முக்கியமான மீட்டிங், என்னால அதை கவனிக்கவே முடியல. அப்பாக்கு ரொம்ப உடம்பு முடியல போல இருக்கு. ஐடியா, இப்ப பாரு. அப்பாவோட கம்பெனில வேலை செய்யற ஆளுங்க. என்ன இது? எங்க வந்திருக்கோம்? என்ன இது? மேனேஜர் வந்திருக்காரு சார். நோபி, இங்க என்ன நடக்குது? பாத்தீங்களாப்பா, திரும்பவும் மீட்டிங் நடக்க சொல்லி நீங்க அதை கவனிக்கலாம். உங்களுக்கு டீ வேணும்னா எடுத்துக்கோங்க. என்ன இது? எப்படி இதெல்லாம்? இன்னும் ரொம்ப மோசமாக்கிட்டேன். இது நல்ல ஐடியா, ஒர்க் அவுட் ஆகும்னு நினைச்சேன். உங்களை தானே கேக்குறேன், அந்த அங்கிளோட பேர் என்னன்னு சொல்லுங்கம்மா. எந்த அங்கிள்? அவரோட பேரு தெரிஞ்சிடுச்சு. ஓகே, இப்போ நான் அவரை மீட் பண்ண போறேன். ஹே சுகியம்மாட அங்கிள், கியூஷா வந்து வருவாரு. என்ன அங்கிள் இது? நோபிடா, என்ன நடக்குது இங்க? அது இருக்கட்டும், இது என்ன ஸ்டைல் அங்கிள்? நான் வீட்ல ட்ரெஸ் மாட்டிட்டு இருந்தேன். இங்க திடீர்னு எப்படி? நம்ம கூப்பிடும்போது அவங்க எங்க இருக்காங்களோ அங்க இருந்து அப்படியே வந்துருவாங்க. அப்படியா? வாங்க அங்கிள், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அட, நோபிட்டா அவரால இறங்கி எல்லாம் வர முடியாது. அப்படியா? அங்கிள், நீங்க எப்போ இங்க வரும்போது எனக்கு ஏதாவது கொடுத்துட்டு போவீங்களா? பர்ஸ் வச்சிருந்தா தானே பாக்கெட் மணி கொடுக்கறதுக்கு. நான் உங்களை கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் கூப்பிடுறேன். பாக்கெட் மணி எடுத்து வச்சுக்கோங்க. என்ன நின்றுச்சு? இது ஒரே ஒரு ரவுண்ட் தான் சுத்தம் நோபிட்டா. நோபிட்டா, கொஞ்சம் வெளியே போய் எனக்காக இத போஸ்ட் பண்ணிட்டு வரியா? எதுக்கு இத்தனை லெட்டர் போஸ்ட் பண்ணனும்? இது ரீயூனியனுக்கான நோட்டிபிகேஷன். அப்படியா? ஆனா வெளியே பயங்கரமா காத்தடிக்குது. ஐடியா. அம்மா, முதல்ல நீங்க இங்க வந்து நில்லுங்களே. நில்லுங்க நில்லுங்க. மிஸ்ஸஸ் சாரிகோ அக்காக்கு, அப்புறம் நச்சுகோ ஷிராய், அகிகோ குராடா, அப்புறம் நச்சகாவா. கடைசியா சேயுகோ ஹாய். அவ்வளவுதான். வாவ். இதுக்கப்புறம் ரீயூனியன் தேவையே இல்ல.
அதெல்லாம் இருக்கட்டும் நோபிட்டா, நீ ஹோம்வொர்க்க பண்ணியா இல்லையா? இதோ இப்ப ஆரம்பிச்சிடுறேம்மா. இத வச்சு விளையாடிட்டு இருக்க கூடாது, சீக்கிரமா முடிக்கணும். நான் திரும்ப வந்து செக் பண்ணுவேன். ஓகேம்மா, முடிச்சிடுறேன். ஹோம்வொர்க் ஐடியா. ஹோம்வொர்க் பண்ணா நான் இப்பவே சிசுகாவை கூப்பிட போறேன். இது சுத்துற ஒரு ரவுண்ட்லயே என்னால அவளோட நோட்புக்கை பார்க்க முடியும். சீக்கிரமா சிசுகா. என்ன இது? என் பேரு சிசுகா எனோகே. என்னோட பேரு சுஜுகா எனோகேரா. நான் சிசுகா மேரி. நீ கூப்பிட்ட உடனே சுஜுகான்னு பேர் வச்சிருக்கவே எல்லாரும் இங்க வந்துட்டாங்க. அச்சச்சோ, போதும் நிறுத்து. ஓகே பை பை, போயிட்டு வாங்க. கூப்பிடும்போது அவ ஃபேமிலி நேமோட சேர்த்து கூப்பிடு. ஓகே நல்லாவே புரிஞ்சது. டெக்கி சுக்கி இருக்கால, இப்ப பாரு. டெக்கி சுக்கி கட்டோசி. நண்பா டெக்கி சுக்கி, உன்னோட ஹோம்வொர்க்கோட காட்டு. அது எதுக்கு? விடுப்பா, உனக்காக நான் சொல்லி தரேன். சரி, ஓகே. இங்க பாரு, இதுதான் क्वेश्चन. அப்புறம் இந்த ரைட் ஆங்கிள் இருக்குல, இதுதான் இதோட ஆன்சர். ரைட் ஆங்கிளோட மெஷர்மென்ட் இதுதான். நீயே ட்ரை பண்ண வர. எப்படி? ஆன்சர் கரெக்ட்டா? அப்புறம் பாரு. எனக்கு எதுவுமே புரியல. தப்பா பண்ணாலும் பரவாயில்ல, ஹோம்வொர்க் நீயே பண்ணிடு. எப்படி? அது என்ன முடியாதுன்றதுனால தான ஹெல்ப் கேக்குறேன். அப்போ நோபிட்டாவை யார் மோட்டிவேட் பண்ணுவாங்களோ அவங்கள வர சொல்லுங்க. அப்படி ஒரு ஆளே இல்ல போல இருக்கே. அடிடா, நான் இப்ப எங்க இருக்கேன்? உங்க சடனா கூப்பிட்டதுக்கு மன்னிச்சிடுங்க. இந்த பையனை ஹோம்வொர்க் பண்ண சொல்லி கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணிடுங்களேன். புரிஞ்சுது. இப்ப பாருங்க, எனக்கு எப்பவுமே கடுமை உழைக்கிற பாய்ஸா ரொம்ப பிடிக்கும். பாய் பாய். ரொம்பவே சந்தோஷமா இருக்கேன். என்னால எப்படி ஹோம்வொர்க் பண்ண முடியும்? அப்படி சொல்லாத, அவ சொல்லிட்டு போனதை கேட்டேல்ல. ஏன்னா 2 தான் இருக்கு. இதை யூஸ்ஃபுல்லா பயன்படுத்தணும். ஓகே, நான் மறுபடியும் டியூஷன்ல கூப்பிட போறேன். திரும்பவுமா? நீ ஆக்சுவலா கேஜெட்டை வெளியே எடுத்ததுக்கே அவருக்காக தானே. ஹாய் சுக்கி, என்னோட அங்கிள் கியூச்சில இருந்து வராங்க. இந்த தடவையாவது பாக்கெட் பண்ணி கொண்டு வரணும், பாக்கெட் பண்ணி கொண்டு வரணும். என்ன வீடெல்லாம் அப்படியே சுத்துது. என்ன இவரு இந்த நிலைமையில இருக்காரு? அங்கிள் பாக்கெட் பண்ணி கொடுங்க, பாக்கெட் பண்ணி கொடுங்க. அங்கிள் பங்கிடாதீங்க. என்னோட பாக்கெட் மணி போயிடுச்சு. இதெல்லாம் வேலைக்காகாது. நான் சொல்றத ஒழுங்கா கேளு. பாக்கெட் மணி எதிர்பார்க்காம ஒழுங்கா உன்னோட ஹோம்வொர்க்க பண்ணி முடி. அதுதான் நல்லது. இது பண்ண ஒருபடியான விஷயம் சுபாஷா மட்டும்தான். அவங்கள மட்டும்தான் எனக்கு பிடிச்சிருக்கு. வந்து மீச்சானியும் தான் எனக்கு பிடிச்சிருக்கு. அத வர வச்சு நீ ஒரு சான்ஸை வேஸ்ட் பண்ணிட்ட. யாரே நான் வேஸ்ட் பண்ணனா? அத நீ சொல்றியா? சரி விடு, இதுதான் கடைசி சான்ஸ். மறுபடியும் சுபாஷாவை கூப்பிட்டு என்ன மோட்டிவேட் பண்ண சொல்ல போறேன். அவங்க வர மாட்டாங்க. அவங்க பிஸியா இருக்காங்க. திரும்ப திரும்ப அவங்கள கூப்பிட்டா டிஸ்டர்ப் பண்ற மாதிரி இருக்கும். பரவாயில்ல, ஒரே ஒரு தடவை கூப்பிடல. முடியாது. அத நீ சொல்லாத. அவங்க ஒண்ணும் உனக்கு சொந்தமானவங்க கிடையாது. அதேதான் உனக்கும் அவங்க எல்லாருக்கும் சொந்தமானவங்க. அதெல்லாம் கிடையாது. அவங்க எனக்கு மட்டும் தான் சொந்தம். இப்படி எல்லாம் பேசினே நான் உனக்கு சொல்லிட்டே மாட்டேன். இருந்த ஒரு சான்ஸும் போயிடுச்சா? நம்ம இத வேஸ்ட் பண்ணிட்டோம். எல்லாம் முடிஞ்சு போச்சு. இந்த பையன் இன்னும் விளையாடிட்டு தான் இருக்கான். டோரேமான், இவன் கூட சேர்ந்து நீயும் விளையாடுறியா? இல்ல, நான் இவனை படிக்க சொன்னா இவன் தான் கேட்கல.